ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். இது வந்து புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் நேற்று வச்சு கத்திரிக்காய் சுரக்காய் போட்டு வச்சு சாம்பார் இருக்குது. புளி சாதம் கொஞ்சம் செய்யலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் புளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய வானில் வச்சுருக்கிறீங்களாங்க்கா அப்படின்னாதீங்க. அது சின்ன பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் அப்படி கலரி கொடுக்கறதுக்கு இதாகிடுது. அதனால் இப்போதைக்கு இந்த பாத்திரத்தில் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்குது. சாதம் வடித்து வச்சுட்டேன். சாதம் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அடுத்தது வேர்க்கடலை, வரமிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, மஞ்சத்தூள் அங்கே இருக்குது, போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத காலி பண்ணிடலாம், ஆயிலில் விட்டுடலாம். சும்மா கம்மியாக தாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு புளி சாதம் சாப்பிட்டு. நான் செஞ்சு ஏதோ ஒரு டைமாக என்னவோ செஞ்சுருப்பேன், தெரியல எப்படின்னு. முக்கியமான மேட்ரு விட்டேன், பூண்டு. புளி சாதத்துக்கு பூண்டு தான் முக்கியம். அது சும்மா அப்படியே போட்டுக்கலாங்க, அது தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே, வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வேபத்தில் அப்படியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி. அதுதாங்க மனுஷனோட வாழ்க்கை. நான் தீபாவளி வந்துடுது, என்ன போடுறது கடைக்கு, என்ன மாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு 4 நாளைக்கு முந்தி தான் ஆர்டர் கொடுத்தேன். அந்த டென்ஷன்லேயே அப்படியே ஓடிட்டு இருக்குது. எப்படி போட்டு விட்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியாக டென்ஷன் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து இது வரைக்கும் எந்த மாதிரியும் நமக்கு வந்து பாவம் கடைக்காரெல்லாம் நம்ம குறை சொல்லவும் முடியாது. நம்ம என்ன மாடல் கேட்குறோம்களோ அது போட்டு விட்டுறாங்க. இன்னொரு காமெடி என்னன்னா, எல்லாருமே போயிட்டு அவதியாக அது இதுன்னு லொஸ்க்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம கடையில் வந்து ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுக்க, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, ப்ளவுஸ் வாங்க, மேட்சிங் ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் வரும்போது அச்சோச்சோ இந்த கலர் தாங்க நான் தேடிட்டு இருந்தேன், ஐயோ இந்த மாடல் புடவை இங்கே தான் இருக்கா அப்படின்னு வாங்க பாருங்க. ஆனால் ரொம்ப கடுப்பாயிடுவேன். இருக்கும் அங்கே போய் வெளியில் துணி எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம கடை பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமரையும் சொல்கிறேன், ஐயோ அங்கே போயிட்டு இவ்வளோ பணம் செலவாயிடுச்சு, இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ தான் வந்து மக்களே எப்படி ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறீங்க. நிறைய பேர் அங்கே எடுத்துன மாட்டாங்க, ஆன்லைன் தெரியாமல் புக் பண்ணிட்டேங்க்கா, இது பண்ணிட்டேங்க்கா அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ரெடி காசு கொடுத்து எடுப்பாங்க. நம்மக்கிட்ட வந்தால் வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க.
அதுக்கோசரம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இங்கேயே போயிட்டு இங்கேயே நம்ம சிவாவில் போத்தீஸில் தான் எடுப்பாங்க. ஆனால் அப்போ நினச்சி பார்ப்பாங்க, ஏன்னா மனுஷனோட குணங்கள் அது தானே. ஒரு ஐயோ இதா புது மாடலு, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இது நான் எதுவுமே பொடி பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது 2-3 பேர் சாப்பிட்றவங்க மாதிரி இருந்தால் நம்ம அந்த மாதிரி கோயில் பிரசாதம் மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம உண்டிக்கு தானே 2 நேரம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு உரிச்சிட்டேங்க, பேசிட்டு பூண்டும் உரிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா. ஃபஸ்ட்டில் கடலப்பருப்பை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் அது நல்ல எண்ணெய் சூடாக இருக்கிறதுக்கு பொரிஞ்சிடும். அடுத்தது உளுத்தம்பருப்பு தோல் உரிக்காமல் இருக்கிறதாங்க. பூண்டும் போட்டுடலாங்க. பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய். பூண்டு ரொம்ப பாருங்கள், கடலப்பருப்பு நல்லா அங்கேருந்து வீடியோ எப்படி தெரியுதா நானும் தெரியலன்னு நினைக்கிறேன். கடலப்பருப்பு நல்லா இதாகிடுச்சு. சிம்பிள் தாங்க வச்சுருக்கிறேன், இருந்தாலும் பாத்திரம் டக்குன்னு சூடாகிடும். கொஞ்சோண்டு ஜீரகம், மெயினாக இதெல்லாம் ஜீரகம் இதுக்கு தேவை. அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சூடு வச்சுக்கோங்க. சூடு சூடு வச்சு நேரம் போய்தான் நம்ம வச்சு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு, மல்லித்தூள் கொஞ்சோண்டு. இந்த மல்லித்தூள் போட்டாவே அது ஒரு டேஸ்ட்டு தான். அது நம்ம இதெல்லாமே பொடி பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதுங்க, தவற இருக்காதுங்க. பெருங்காயம். இப்போ நம்ம பொரிச்சு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். சாம்பார் அவ்வளோ சாம்பார் இருக்குங்க. நைட்டு கூட நம்ம தோசை தொட்டுக்கலாம். இப்போ சும்மா அது கெட்டியாக தொக்கு மாதிரி இருக்குது. நல்லா காய் 2 வகை காயை போட்டணும். ஒரு காய் அவ்வளோ பெரிய காய். இதே நம்ம கொஞ்சம் லைட்டாக குறப்பாக ஒரு ஓட்டி பொடி பண்ணி போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். கோயில் பிரசாதத்துக்கு அதே தான், கோயில் பிரசாதமே தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி வடிகட்டிக்கலாம். அதிலே வடிகட்டினா தான் அது எனக்கு திருப்தி. நிறையா இருக்குது, தேவை கம்மியாகவே
உப்பு போடல, நான் அதே மறந்துட்டேன். தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு. அவ்வளோதான், அது கொதிக்கிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வத்தல் எதுவுமே பொரிக்கல. ஏன்னா குழம்புல நான் வந்து கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே, அடுத்தது ஒரு சுரக்காய், அப்படியே ஒரு காயை வந்து அப்படியே பொடியாக கட் பண்ணி ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தலை எடுத்து வச்சேன். அது அப்படியே நமக்கு வந்து இதாகிடுச்சு. அது தண்ணியில் போட்டு எடுத்து வாடி வச்சு கொஞ்சம் நுணுக்கல். ஏன்னா மீன் மேக் இருக்குது, அப்பளமும் பெருங்காய டப்பாவும் வாங்கணும். அப்போல்லாம் அந்த கான் வந்து பொரிக்கிறது, நம்ம பொரித்து பொரியில் தனியாக வந்து கலக்கி சாப்பிட்ற அளவுக்கு கான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தான் கொதிக்க திடீர்னு தான் தோணுச்சு, சரி போ செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு புளி சாதம் செஞ்சு. தோசை இருக்குது, 2 தோசை இருந்தது. நைட்டு ஊற்றுனதில் மாவு கோதுமை மாவு கலந்து கொஞ்சோண்டு ஊற்றினா காலையில் வச்சா இன்னமே ரொம்ப புளிச்சிடும். அதனால வந்து என்ன செஞ்சுட்டேன், பேசாமல் 2 தோசையும் கையோட ஊற்றிட்டேன். அதில் ஒன்று வந்து இப்போ காகத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு, இன்னும் ஒரு தோசை இருக்குது, அது ஒரு தோசை இருக்குது, குழம்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க வந்து இன்றைக்கி இந்த ஐடியாவை பண்ணேன். அது கொதிக்கட்டுங்க, இந்த அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாங்க. அங்கே தெரியவே இல்லை, இது கம்மியாக தான் இருக்குது ஓரளவுக்கு. குழம்பு பாருங்கள், அது அங்கே தெரியுதா இல்லையா? நல்லா வந்து புளிக்காய்ச்சல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு இப்போ வெந்தயம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெந்தயம் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கசப்பாயிடும். லைட்டாக தூள் உப்பு சமையல் புளி சாதத்தோட முடிச்சுட்டேங்க. வேறு ஒன்றும் இல்லை. சாப்பாடு
புளி சாதத்துக்குன்னு ஒரு மனம் இருக்கு இல்லைங்களா? வாயில் எச்சு ஊறுது. இந்த புளிக்குழம்பு, புளி சாதம் இதெல்லாம் வந்து நமக்கு வத்த குழம்பு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாயில் எச்சு ஊறுற அளவுக்கு பண்ணிடுது. இதுதான் இந்த சாதம் வந்து நம்ம இதே நம்ம வந்து கொஞ்சோண்டு இப்போ நம்ம எல்லாமே முழுசாக போட்டிருக்கிறத வந்து குறப்பாக ஒரே ஒரு ஓட்டி செஞ்சால் அச்சோ அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அப்பளம் போட்டோம்னா சூப்பராக அவ்வளோதான் மக்களே, புளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் புளி சாதம் பிடிக்குமோ வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஒன்று தான் மிஸ்ஸிங், பெருங்காயத்தூள் பொடி மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பாய் மக்களே.